வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போட்டோஷாப் டுட்டோரியல். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஃபைல் மெனுவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் வந்து பிக்சல்ஸில் இருக்கும். நீங்கள் வந்து இன்ச்சஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ச்சஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வித்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 1.5 கொடுங்க. 1.5 கொடுத்துட்டு ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 2 கொடுத்துக்கோங்க. 2 கொடுத்துட்டு ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 100 கொடுத்தா போதும். நீங்கள் வந்து 100 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு எம்டியாக ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து எந்த இமேஜை வந்து பாஸ்போர்ட் சைஸாக கன்வெர்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. இந்த இமேஜை உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ நீங்கள் அந்த சைஸுக்கு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிராப் டூல் செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து இப்போ நான் கிராப் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து கிராப் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த இமேஜ் வந்து செட் ஆகிரும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து மூவ் டூல் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து நான் ஃபுல்லாக அப்படியே கண்ட்ரோல் ஆல் செலக்ட் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் ஆல் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் இமேஜும் செலக்ட் ஆகிரும். இப்போ நான் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி இந்த எம்டி டாக்குமெண்ட்டுக்கு வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் வியை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக பேஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கரெக்டாக அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே ஃபில் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி அந்த இமேஜ் வந்து நீங்கள் ஃபுல்லாக அதுக்குள்ளே ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சி சைஸை குறைச்சிங்கன்னா நமக்கு வந்து ஈவனாக அலைன் ஆகும். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே ஃபில் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக செட் ஆகிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த இமேஜுக்கு வந்து ஒரு மார்ஜின் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் மார்க்கிவ் டூல் இங்கே கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மார்ஜின் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மார்ஜின் க்ரியேட் பண்ணும்போது கரெக்டாக கேர்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுங்கள். 4 சைடும் நம்ம வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் ஒரு கார்னரில் பிடிச்சி நான் ட்ராக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் அந்த டூலை நான் எடுத்துறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து மார்ஜின் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் எந்த சைஸ் கம்மியாக இருக்கும் அந்த சைஸ் நீங்கள் வந்து அலைன் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் விண்டோ கொடுத்துருப்பாங்க. அதாவது செலக்ட் மெனுவில் இன்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இன்வர்ஸில் செலக்ட் ஆகிரும். இப்போ நீங்கள் வந்து எடிட் அப்படிங்கிற மெனுவில் கிளியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பார்டர் வந்து நமக்கு கிளியர் ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அந்த செலக்ட் ஆனது வந்து கிளியர் ஆகிரும். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எடிட்டில் போனீங்கன்னா டிஃபைன் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பேட்டர்ன் நேம் கேட்கும். நீங்கள் வந்து என்ன நேம் வேணாலும் கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் சிவான்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த 2 இமேஜும் தேவையில்லை, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நோ கொடுத்துட்றேன். இதையும் நான் வந்து நோ கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபைலில் நியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இன்ச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. வித்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 6 கொடுத்துருங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 4 கொடுத்தீங்கன்னா போதும். ரெசல்யூஷன் 100 போதும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த விண்டோ ஒரு எம்டி டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த விண்டோ ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் விண்டோ செலக்ட் ஆயிரும். இப்போ வந்து இந்த விண்டோவில் வச்சு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த விண்டோவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இதில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் இருக்கும். நீங்கள் வந்து பேட்டர்ன் இல்லாட்டா நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம் பேட்டர்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ண இமேஜ் இதில் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அதுதான் ஆட் ஆகிருக்கும். நம்ம வந்து லாஸ்ட்டாக என்ன க்ரியேட் பண்ணமோ அது வந்து லாஸ்ட்டாக இங்கே ஆட் ஆகிருக்கும். அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். நமக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து க்ரியேட் ஆகிரும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஈஸியாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Please subscribe.